பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். பொதுவா நாம என்ன நினைச்சிடுறோம்னா, வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ வைத்திருக்கிற அந்த சிலைகளையோ விக்கிரகங்களையோ நாம் என்ன நினைக்கிறோம், அது தெய்வம் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அது எவ்வளோ விலை உயர்ந்ததா வேணா இருக்கலாம், ஆனால் அது தெய்வம் இல்லை அப்படிங்கிறத இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாம் பல தெய்வங்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இந்த முகூர்த்த கால்னு ஒன்று நடுவாங்க. அது ரொம்ப சர்வசாதாரணமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது. அந்த முகூர்த்த காலை நட்டு அதில் சந்தனம் குங்குமம் என்னிடத்தையே வச்சு அதை தொட்டு கும்பிட்டு அதில் சிலுவை போட்டு கொடி எல்லாம் செய்வாங்க. இது மிகப்பெரிய தவறு. அது ஒரு மரம், அது கடவுள் கிடையாது. ஆனால் அதை கடவுளாக நாம் மாற்றிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு அதுக்கு டெய்லி போய் அது முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் அதை தொட்டு கும்பிடுறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதோட அட்வான்ஸாக போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விக்கிரகத்துக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கிறது, இல்லைன்னா சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், இந்துக்களுக்கு இல்லை. கிறிஸ்தவர்கள் இதை மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அப்புறம் ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது, ஃபோட்டோ வைக்கிறது, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஏசப்பாவே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்த செய்கிறது, மரியாளோட சிலையை வச்சு வணங்குறது, மரியாளோட ஃபோட்டோவை வச்சு மாலை போடுறது, இதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காத ஒரு விஷயம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்பரம் வருதுன்னு சொல்லி ரோட்டில் தண்ணியை ஊற்றி அதை கழுவி அதில் கோலம் போட்டுட்ருப்பாங்க. சப்பரம் வருதா, அதுக்காக இவங்க தண்ணியை ஊற்றி கழுவுறாங்களாம். ஆனால் ஒன்றும் புரியலை, இதெல்லாம் எங்கே ஆண்டவர் சொன்னார்? எங்கேயாவது ஆண்டவர் இது மாதிரி ஏதாவது சொல்லி தந்திருக்கிறாரா? புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சி ஏன் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றது தான் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அதுவும் கிறிஸ்தவர்கள் பண்ணுறது. இதெல்லாம் இல்லாத ஒன்று, சம்பந்தமே கிடையாது. இது எங்கேருந்து வந்திருக்கு? இதெல்லாம் ஒரு விதமான பாகால் வழிபாடுகள். அங்கேருந்து மருவி கடைசியில் இன்னைக்கு கிறிஸ்தவருக்குள்ளே புகுந்துருச்சு. இதெல்லாம் உணர்றதே இல்லை. என்ன அது, என்ன விஷயத்தில் அதை செய்கிறாங்க, என்ன நோக்கம் இருக்குது, அங்கே எங்கே கடவுள் இருக்கிறாரு? வர்றது அத்தனையும் விக்கிரகம், அது கடவுளா? அதுக்கு கோலம் போடணுமா? இது என்ன லாஜிக்குன்றதே புரியல. இப்படி புரியாத விஷயங்களை அநேக காரியங்களை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அதை முதல்ல மாற்றணும். ஆண்டவர் எவ்வளோ விஷயத்த சொன்னார், அதை எதையும் கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் விட்டு வச்சிருக்கிறாரோ, தேவையில்லைன்றதை ஒதுக்கி வச்சிருக்கிறாரோ, அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கொடுமை நடக்கும். அது என்ன கொடுமை அப்படின்னா,
இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் நான் வந்து சாமி கும்பிடுறேன். அப்போ ஆயுதம் கடவுளா? ம். ஆயுதத்தெல்லாம் எடுத்து வச்சு, அது இந்துக்கள் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அறியாமையில பண்றாங்க. ஆயுத பூஜைன்ற பேர்ல. இந்துக்களுக்கு போட்டியா சொல்றத விட, இந்துக்களுக்கு மேலாக அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லி, சுண்டல் பண்றேன், அத பண்றேன். இதெல்லாம் பண்ணி, அங்க சாம்பிராணி போட்டு, அதுக்கு எல்லாத்தையும் போட்டு, இதில பத்தாததுக்கு பைக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கழுவி, வீட்டெல்லாம் சுத்தமா கழுவி, எல்லாம் பண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிந்திக்கிறதே இல்ல. இந்த மாரி விஷயம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல, ஆண்டவருடைய வழிபாட்டுல இருக்கான்னு முதல்ல நீங்க பார்த்தீங்களா? எங்கேயாவது இந்த மாதிரி ஆயுதங்கள வச்சு, ஆயுதத்த வணங்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? எந்த ஒரு விஷயமாவது ஆண்டவர் இந்த மாதிரி காண்பித்து தந்திருக்கிறாரா? அப்புறம் எங்கேருந்து இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? எங்கேருந்து இதெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இத சொல்லும்போது சிலருக்கு கோவம் வரும். ஆனா அதுதான் உண்ம. பெரியவங்க கால்ல விழுறது. கால்ல விழக்கூடாது. வேதத்துல யோவான் தூதன பார்த்து கால்ல விழும்போது, தூதன் சொல்லுவாரு, "என் கால்ல விழாத. நானும் உன்ன போல. கடவுள் வேற, நான் வேற." அப்போ கால்ல விழக்கூடாது. தூதனே நம்மள விட சற்று பெரியவன். அவனே என்ன சொல்றான், "என் கால்ல விழாத" அப்படின்னு. இந்த பெரியவங்க கால்ல விழுறது, அதெல்லாம் வேண்டாம். கால்ல விழுந்தாலே அது வணங்குதலுக்கு சமானம். அப்போ தாய் தகப்பன கடவுளாக்குறோன்ற மாதிரி அர்த்தம். அந்த மாரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, தாழ்மை இருக்கு. அதெல்லாம் ஓகே. கால்ல விழக்கூடாது. ஆனா இது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் பாதத்துல போய் விழுங்க. ஆண்டவர் பாதத்துல நம்ம விழணும். அது முட்டி போட்டாலும் சரி, சாஷ்டாங்கமா விழுந்தாலும் சரி, எப்படி வேணாலும் விழலாம். அது ஆண்டவர் சமூகத்துல. உடனே ஆண்டவர் சமூகம்னோனே விக்கிரகங்களா தேடி போய் அங்க விழ சொல்லல நான். ஆண்டவர் நம்ம இடத்துல தான் இருக்கிறார். நாம ஜெபிக்கிற இடமோ, எங்கேயோ ஒரு இடத்துல, நாம ஆராதிக்கிற இடமோ, அதுவும் என்ன கேட்டா, மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவர தொழுது கொள்றேங்கிறதெல்லாம் வேணாம். ஆண்டவரும் நாமும் தனித்து இருக்கும்போது அத செய்யலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பின்பற்றிக் கொண்டிருக்கிறது அனைத்துமே பொய்யான காரியம். மாயையான காரியம். அத உணரணும். நாமும் நெறையா வசனங்கள் ஆண்டவர் சொல்லும்போது, இந்த விக்கிரகங்கள பத்தி சொல்லியிருக்கிறோம். என்னவோ தெரியல, இன்னைக்கு பர்ட்டிகுலரா இந்த விஷயத்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு விஷயம் செய்றோம்னா, இது வேதத்துல இருக்கா? இது மாதிரி எதுவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? இப்படி ஆண்டவர் வணங்க சொல்லியிருக்கிறாரா? இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரா? இதெல்லாம் சரிதானா? இது நம்முடைய அந்த வழிபாட்டு முறையா? இதெல்லாம் உணரணும் முதல்ல. யாரோ சொன்னாங்க, எவரோ சொன்னாங்க, நாங்க பரம்பரையா பின்பற்றுறோம்னு சொல்லி செய்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்க ஆண்டவரே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கல்ல வச்சுக்கிட்டு, அந்த கல்லுட்ட நாம போய் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம். அதனால நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவருக்கு உருவம்லாம் கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்துவா வந்தார்.
அவர் எப்படி இருந்தார்? அவருடைய உருவம் எப்படி இருந்துச்சுன்றது ஒரு அசம்ப்ஷன்ல அப்போ வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர்ன்னு சொல்ல முடியாது. அவர் தாடி வச்சுட்டு இருந்தாரா? வைக்காம இருந்தாரா? அதெல்லாம் தெரியாது. அந்த இதில வெளிப்படுத்துதல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த தோற்றமே வேற மாதிரி அங்க விளக்கப்பட்டிருக்கு. அப்ப எதுன்னு நீங்க நம்ப முடியும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து விட்டு தள்ளுங்க. இன்னமும் இத வந்து பின்பற்றாதபடி அத விட்டு விலகுங்க. அது ஒரு நாளும் ஒண்ணும் செய்யாது. அது பிரயோஜனமற்ற காரியம். ஒரு கல்ல எங்கேயாவது கொண்டு போய் வச்சீங்கன்னா, அது அங்கே தான் இருக்கும். அது எங்கேயாவது நகர்ந்து போயிடுமா? இல்ல அந்த கல் பேசுமா? அந்த கல் பாக்குமா? எதுவுமே பண்ணாது. எங்க வச்சீங்களோ அங்கேயே இருக்க போது. அப்புறம் நம்ம திருப்பி எங்கேயாவது எடுத்து வச்சோம்னா, அங்க இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள தான் செஞ்சுகிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து முதல்ல மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்றதும் அதுதான். உண்டாக்கவே வேண்டாம். உண்டாக்க வேண்டான்னு கூட சொல்லல. உண்டாக்கவே வேண்டாம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.